தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கும் தமிழ்ச்சமூக மக்களுக்கும் தமிழக அரசுக்கும் நீதித்துறையுடைய கவனத்துக்குமே இந்த பதிவை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 5 நாட்களாக தந்தை ஆகாஷுடைய படுகொலைக்கு நீதி கேட்டு மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் தொடர் மறியல் போராட்டமாக போராடி கொண்டிருந்தோம். தந்தை ஆகாஷுடைய படுகொலைக்கு நீதி கேட்டு ஒரு பக்கம் மறியல் போராட்டம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் சட்டப்பூர்வமான வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டி நீதிமன்றத்தை நாடினோம். இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு போராடக்கூடிய மக்களுடைய கோரிக்கை என்னவென்றால், ஆகாஷை அடித்து படுகொலை செய்த காவல்துறை தலைவர்களான திருப்பவனம் ஆய்வாளர் திலீபன், மானாமதுரை சார்பு ஆய்வாளர் புகழ் மற்றும் 14 காவலர்களை கொலை வழக்கில் பதிவு செய்து கைது செய்யணும் அப்படின்றதான் முதன்மை கோரிக்கையாக இருந்துச்சு. அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்யணும். மற்ற கோரிக்கைகள்லாம் நம்ம கைது செய்தால் உரிய இழப்பீடும் வேலைவாய்ப்பும் அந்த துறை சார்ந்த பணி நீக்கமும் நடக்கும் அப்படின்றது இந்த மக்களுடைய கோரிக்கை. அதுவும் அந்த வடிவத்தில் இருந்துச்சு. ஆனால் கைது செய்யணும், கொலை வழக்கு பதிவு பண்ணணும், கைது பண்ணணுன்றத முதன்மை கோரிக்கையாக இருந்துச்சு. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்த மக்கள் உறுதியாக களத்தில் நின்று போராடினார்கள். நீதிமன்றம் இந்த மக்களிடம் குழுவை அனுப்பி, நீங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் நடக்கக்கூடிய போராட்டத்தை கைவிட்டுட்டு மானாமதுரை பழைய பேருந்து நிலையத்தில் போராட்டத்தை நடத்துங்க, உங்களுடைய உரிமை அது, அதை நாங்கள் மதிக்கிறோம், போக்குவரத்துடைய அந்த இடைஞ்சலாக இருக்கக்கூடிய அந்த இதை மட்டும் நீங்கள் மாற்றி அமைச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். நாங்கள் அந்த குழுவிடமும் வலியுறுத்தினோம். எங்களுடைய ஒற்றை கோரிக்கையை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கொலை வழக்கு பதிவு பண்ண கைது பண்ணணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அதை செஞ்சுட்டா நாங்கள் சொல்லியிருந்தோம். அதன்படி நேற்று வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு பண்ணப்பட்டதாக சொன்னாங்க. அது என்ன வழக்கு அப்படின்ட்டு கேட்டால் கொலை வழக்காக பதிவு பண்ணாமல் நேற்று வரை இருந்தாங்க. ஆனால் இன்று நீதிமன்றமே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு, மாற்றப்பட்டிருக்கு, 202 பதிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ இந்த மக்களுடைய அது ஒரு உத்தரவாகவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மக்களுடைய கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதுனால நீதிமன்றத்துடைய வேண்டுகோளையும் இந்த மக்கள் பணிவோடு கேட்டுக்கொண்டு அந்த போராட்டம் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் நடத்திய அந்த மறியல் போராட்டத்தை கைவிட்டு இன்னைக்கு இப்போ 4 மணி டைம் என்னப்பா 5:30 மாலை 5:30 மணி அளவில் இந்த பழைய பேருந்து நிலையத்தில் இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்கப்பட்ட இந்த போராட்டத்துடைய நோக்கம், ஆகாஷை படுகொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்யணும். கைது செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். இது அப்பட்டமான படுகொலை என்பதை நீதிமன்றமே ஏற்றுக்கொண்டிருக்கு. அதன்படி அந்த குற்றவாளிகளை உடனடியாக விசாரணை செய்து கொலை வழக்கில் கைது செய்து சிறையில் அடைக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்குது. அந்த கோரிக்கையை நீதிமன்றம் நடைமுறைப்படுத்தும், செய்யும், அழுத்தம் கொடுக்கும் அப்படின்றது நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய இந்த கோரிக்கை
கொலை வழக்க பதிவு கொலை வழக்கில் கைது செய்து சிறையில் அடைக்கும் வரை தந்தை ஆகாஷுடைய உடலை வாங்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறான். இன்னைக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸு, அதாவது பெற்றோர்கள், உறவினர்கள்லாம் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அவங்க வந்த பிறகு தீர்க்கமாக முடிவெடுத்து இந்த போராட்டம் இன்னும் விரிவாக மிகப்பெரிய அணிதிரட்டலோடு நடைபெறும். காவல்துறையுடைய அராஜகத்துக்கு எதிராக போராடக்கூடிய அந்த சூழலில் பல்வேறு இடைஞ்சல்களை ஏற்படுத்துகிறாங்க. அது காவல்துறையினாலையும் நடக்குது, சொந்த சமூகத்தில் இருந்து இடைஞ்சல் நடக்குது. இதை சமூகம் புரிஞ்சுக்கணும்னா இந்த மக்களும், போராடக்கூடிய மக்களும் புரிந்து கொண்டு இந்த போராட்டத்தை திசை திருப்பிடாத அளவுக்கு ஒரு வெற்றியடையக்கூடிய போராட்டமாக நடத்தி முடிக்கணும் என்பதை பணிவுடன் கேட்டுக்கிறேன்.